விஜயை மிரட்டும் பாஜக. TKS இளங்கோவன் பேச்சு. மிகப்பெரிய ஸ்டாருடன் எப்படி போட்டி போடுவீர்கள்? பராசக்தி இயக்குனர் சுதா கொங்கரா அளித்த பதில். விஜயுடன் கூட்டணியை விரும்பாத காங்கிரஸ் தலைமை. கூட்டணியில் மட்டுமே இணைந்துள்ளோம் டிடிவி. அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் கொடுத்துடுங்க டிடிவி. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ். வந்தது எச்சரிக்கை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஜனநாயகன் படத்திற்கு திட்டமிட்டு பாஜக இடையூறு செய்வதாக TKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என பாஜக விரும்புவதால் இவ்வாறு மிரட்டி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாஜக ஒரு வாஷிங் மெஷின் போன்றது என்ற அவர் தங்களுடன் கூட்டணி சேர்ந்து விட்டால் ஒருவரின் மீதுள்ள அனைத்து வழக்குகளையும் அவர்கள் நீக்கிவிடுவார்கள் எனவும் கடுமையாக சாடியுள்ளார். விஜய் ரசிகர்களை ரவுடிகள் என கூறியதற்கு சுதா கொங்கரா கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். இந்த நிலையில் தான் விஜயின் மிகப்பெரிய ரசிகை, நாட்டின் மிகப்பெரிய ஸ்டாருடன் எப்படி போட்டி போட முடியும் என்று விளக்கமளித்துள்ளார். மேலும் ஜனநாயகன் வெளியீட்டுக்கு 2 நாட்கள் மட்டும் இருக்கையில் சென்சார் போர்டு செய்தது தவறு என்றும் எந்த படத்திற்கும் அவ்வாறு நடக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளார் அவர். தாவேகாவுடன் கூட்டணி இல்லை என்பதை காங்கிரஸ் தலைமை உறுதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து பயணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தாவேகா இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் திமுக கூட்டணியில் தொடர விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. NDA கூட்டணியில் இணைந்துள்ள அமமுகவுக்கு 8 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் தற்போது கூட்டணியில் மட்டுமே இணைந்துள்ளோம், தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று டிடிவி தினகரன் விளக்கமளித்துள்ளார். தொகுதி பங்கீடு தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். அதுவரை உண்மைக்கு புறம்பான செய்திகளை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக அமமுகவின் தொகுதி பங்கீடு குறித்து தகவல் ஒன்று வெளியானது. அதன்படி சட்டமன்ற தேர்தலில் 8+1 ராஜ்யசபா சீட்டை டிடிவி கேட்டுள்ளார். மேலும் இந்த முறை தான் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் கொடுத்துடுங்க என கண்டிஷனாக சொல்லிவிட்டாராம் டிடிவி. ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் பிரச்சனை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இத்திரைப்படத்தின் OTT உரிமத்தை வாங்கியுள்ள அமேசான் நிறுவனம் போர்க்கொடி தூக்கியுள்ளது. பட ரிலீஸ் தாமதமானதால் ஏற்பட்டுள்ள நஷ்டத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு அமேசான் நிறுவனம் கோரியுள்ளதாம். இழப்பீடு வழங்காவிடில் வழக்கு தொடரப்படும் எனவும் தயாரிப்பு நிறுவனத்தை எச்சரித்துள்ளது.